போயிட்டு வரேன். ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சுற போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ ஓன் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்பயே தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்ச. எழுத்து பேசுறியா? எழுத்தா பேசுறா? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பு போட்டிருக்க, அப்படித்தானே? கூசா விட்டு தரமா பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல தொடச்சீங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட ஒண்ணு. போட போட முதலாளி. போங்கண்ணே. யோசினா தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்க? நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட் கடனா குடியா? இந்த வார சின்ன கருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டி மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே. சுண்ணாம்பு செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட ஒரு வாரம் பாக்குமா? அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. தரதல்லேலோ தரதல்லேலோ ஏ தல்லல 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 தரதல்லேலோ தல்லேலோ. என்ன மச்சான் அது? பார்த்தா தெரியல? இது பிராந்தி, இது கிளாஸ், இது தட்டுவடை முறுக்கு. இது ஓ மச்சா சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான், வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது. பிறந்த வீட்டு பாச திரும்பிக்கிருச்சு. விளையாடாதீங்க. இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு இருக்கிறான். எனக்கு அவசரம், பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீதான் அல்பாயுஷ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு? அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போறா இல்லையாடி வள்ளிக்கண்ணு? என்ன மன்னிச்சிரு தம்பி. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னும் எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? எங்க எனக்கு ஏழவே மாட்டேங்கிற எவ்வளவு அடிச்சாலும். மச்சான், இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்கங்க. 3 பவுன் சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியாத்தான் வாழல, நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வரவே மாட்டேன். சரி, நான் வரட்டா? தரு தல்லோலி தம்பி, பெருசு இவ்வளவு பெரிய தலப்பால 10 தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு தான் நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? கோவிச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்டேன்.
டேய் குடலிங்கம் அதை எடுறா. என்கிட்ட இல்ல ஊமையிட்ட இருக்கு. டேய் அதை எடுறா. தீப்பெட்டி எங்கடா? ஊமையின வாங்கிட்டு சொன்னே. எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டியை மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஏய் ஏய் கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாத்தான். அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சை திருப்பிட்டு கைய நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்டே பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அத்தா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா ஏய் சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் என்ன? ஏய் என்ன? நீ சொல்லிடுவியா? ஏய் நீ சொல். நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. ஏய் எங்க நீ சொல்லிடுவியா? ஏய் ஓ சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்க அவயா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ நீ ஒரு வில்லங்கம் புடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏன்யா? இதையும் சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயன் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா, நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முன்னுறா. அதுவும் சரிதான். யோ சீனாத்தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு. அதையும் சோடா பாட்டில் எடு. அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு, யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்றா. மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்களடா, அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? என்ன கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பஞ்சா மச்சான் 10 அடி பாய்வேன். 20 அடி பாய்வ மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உன்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன் இல்ல மச்சான்? நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு, ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவனும் சீட்டு விளையாண்டோம். வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கழுத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது. ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போது இருக்குது, ராத்திரிக்கு தூங்கும் போது கவக்கன அவுத்துறேன். மாமோய் மாமோய். ஏய்
நாங்க போறது முதலாட்டம் மாதிரி தான் பரவாயில்ல கூட்டிட்டு போறேன். போறது ரெண்டாட்டம்ல எப்படி பிள்ளை கூட்டிட்டு போறது? மாமா போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. வருது பாவம் பாண்டி மன ஆசைப்படுது, நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோடப்பா. டேய் அறிவு இருக்கா? சமஞ்ச பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போனா ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க? என் பொண்டாட்டி கூட தான் சமஞ்சவ, நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போங்க மாமா. ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு, மத்தவங்க பேசினா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்பத்திருந்தே கருத்து தெரிச்சுக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கறல்ல. இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்கலத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 அண்ணே, டேய் கோணக்கலத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன். ஆம்பளைங்க கூட போக கூடாதுன்னு தான் சொல்லிச்சான்.